Hi, NCRT Grade 12 Chapter 9 Coordination Compoundsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.15 discuss the nature of bonding in the following coordination entities on the basis of a valence bond theory அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். FeCN64 மைனஸ் அப்போ நாகும் FeCN64 மைனஸ் இப்போ சைனைடுக்கு -1 சார்ஜ். அப்போ எஃப்இக்கு நமக்கு என்ன வரும்? எஃப்இ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நமக்கு +2 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்போ எஃப்இ இங்கே 2+ல இருக்குது. இப்போ எஃப்இக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். எஃப்இ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்? 3d 6 and 4s2. ரைட்? ஸோ அப்போ எஃப்இ 2+ அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 3d 6 and 4s0. ரைட்டா? இப்போ நேச்சர் ஆஃப் லிகேண்ட் வாங்க. அப்போ லிகேண்ட் வரும்போது பாருங்கள் என்ன லிகேண்ட் இருக்குது? சிஎன் மைனஸ். ஸோ இது என்ன லிகேண்டு? இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட். ரைட்டா? அப்போ இது என்ன பண்ணும்? உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸை பேரப் பண்ணும். இப்போ Fe2+ உடைய கான்ஃபிகரேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகேண்ட். ரைட்டா? ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகேண்டில் எப்படி மாறுது பாருங்கள். ஸோ 3d 6ன்றது 1 2 3 4 5 6 பேர் ஆயிரும். ரைட்? இப்போ நம்பர் ஆஃப் லிகேண்ட் நமக்கு எத்தனை வருது? 6 லிகேண்ட் இருக்குது இல்லையா? சைனைடு எத்தனை லிகேண்ட் இருக்குது? 6 லிகேண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு சைனைட்ஸாக நமக்கு என்ன ஆகும்? இங்கே ஆட் ஆகும். ஸோ 6 பிளேசஸில் தேவைப்படுது இல்லையா? அப்போ இந்த 6 பிளேசஸில் நமக்கு என்ன ஆகும்? சைனைட் லிகேண்ட் ஆட் ஆக போகுது. அப்போ என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். D2 அடுத்து ஒரு S அடுத்து ஒரு P3. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் நம்ம என்ன எழுதலாம்? இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்கள். அப்படியே ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் D2 sp3. ரைட்டா? ஸோ நான் 5 தான் எழுதியிருக்கேன், 6th ஒன் அங்கே எழுதலை. ரைட்? அப்போ நேரம் இங்கே ஒன்று CN 6th ஒன். ஸோ அப்போ நேரம் D2 sp3 நமக்கு ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். ரைட்? இப்போ ஹைப்ரிடைசேஷன் எழுதியாச்சு. இந்த ஹைப்ரிடைசேஷன் ஜாமெண்ட்ரி என்ன வரும்? ஸோ ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது என்ன வரும்? ஆக்டாஹைட்ரல். அதாவது முன்னாடி இருக்க டி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன எழுதிக்கணும்? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ரைட்டா? அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டயாமேக்னெட்டிக். ஏன்னா அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை. ஸோ அப்போ என்ன வரும்? டயாமேக்னெட்டிக். அண்டு மியூ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு காம்பவுண்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். FeF6 3 மைனஸ். ஸோ அப்போ FeF6 3 மைனஸ் அப்படின்னு நான் போடும்போது Feக்கு -1. அப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்கணும்? +3 இருக்கணும். அப்போ தான் மேலே என்ன வரும்? -3 வரும். அப்போ Fe3+. அப்போ Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் நமக்கு 3d5 4s2. ரைட்டா? சாரி 4s0 இஸ் 3+ எழுதிடுறோம் இல்லையா? அப்போனா நமக்கு 4s0 ஆயிரும். ரைட்? இப்போ லிகேண்டுக்கு வரலாம். இப்போ லிகேண்ட் பாருங்கள். F- இது என்ன லிகேண்டு? இட் இஸ் அ வீக் ஃபீல்டு லிகேண்ட். அப்போனா ஆகாது, பேரிங் நடக்காது. இப்போ என்ன பண்ணுறேன்? அகைன் Fe3+ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகேண்ட். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகேண்ட் இதோடைய கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் பாருங்கள். பேரிங் ஈரிங் எதுவுமே நடக்காது. என்ன ஆகும்? நமக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ 1 2 3 4 5 அடுத்த தான் இருக்கும். இங்கே S இருக்கும், இங்கே 4, அதாவது இது 3d, இங்கே 4s, அடுத்த தான் இருக்கும் 4p. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நமக்கு 1 2 3 4 5 4 என்ன இருக்கும்? 4d இருக்கும். இப்போ நமக்கு எத்தனை ஃப்ளூரின் வருது? ஸோ 4 ஃப்ளூரின் வருது. அப்போ என்ன 6 ஃப்ளூரின் வருது. ஸோ இங்கே ஒரு ஃப்ளூரின். ரைட்? ஸோ இங்கே ஒரு ஃப்ளூரின், அகைன் இங்கே ஒரு ஃப்ளூரின், அண்ட் இங்கே ஒரு ஃப்ளூரின். இங்கே என்ன நமக்கு? 2 ஃப்ளூரின். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் வருது பாருங்கள். அகைன் எஸ்ல 1, பியில் 3, டியில் 2, sp3 d2. ரைட்டா? இப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்? இதோடைய ஹைப்ரிடைசேஷன் என்னது? sp3 d2.
ரைட்டா? 6 லிகாண்ட் வந்திருக்கு. அப்ப ஜியாமெட்ரி என்னது? அகைன் ஆக்டாஹெட்ரல். ஸோ போன தடவை ஆக்டாஹெட்ரல் தான். பட் போன தடவை டி வந்து முன்னாடி இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். ரைட்டா? அதாவது இந்த முன்னாடி இருக்கு இல்லையா? இந்த டி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கும். இப்ப நமக்கு என்ன இருக்கு? இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிருது? அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்துரும். ரைட்? ஸோ அப்ப இதுக்கு என்ன வந்துரும் நமக்கு? அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வரும். ரைட்? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால என்ன ஆயிரும் நமக்கு? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ரைட்டா? அண்ட் மியூ வேல்யூ எப்படி எடுப்போம்? ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ n ஈக்குவல் டு 5. அப்போ மியூ தட் இஸ் ஈக்குவல் டு 5.9 bm வரும். ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 5.9 வரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸு CO C2O4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கோபால்ட் C2O4 3 டைம்ஸு 3 மைனஸ் இருக்குது. அப்போ கோபால்ட் இங்கே இருக்கும் 3 ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் நமக்கு 3d7 4s2. அப்போ கோபால்ட் 3+ அப்படின்னா 3d6 4s0. ரைட்டா? ஸோ அடுத்து லிகாண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சலேட் இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கோபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூரினை தவிர மற்ற எல்லாமே எப்படி தான் இருக்குங்க? ஸ்ட்ராங்காக தான் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இது எப்படி இருக்கும்? இட் ஆக்ட் லைக் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ரைட்டா? அப்போ நான் ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? CO3+ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட். ரைட்டா? எப்படி இருக்கும் பாருங்க. பேர் ஆகும். அப்போ 1 2 3 4 and 5 6 இந்த மாதிரி பேர் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல? இந்த மாதிரி இருக்கும். ரைட்? இப்போ நமக்கு 3 லிகாண்ட் வருது. ஆனால் இங்கே டோனர் ஆட்டம் இது ஒரு பைடென்டேட் லிகாண்டு. அப்போ ஒவ்வொரு லிகாண்ட் என்ன பண்ணும்? 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். 2 ஆக்சிஜன் வச்சுருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன மாதிரியான பாண்டிங் வரும் பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஜன், இது 2 சேர்த்து ஒரு லிகாண்டு. ரைட்டா? 2 சேர்த்துனது ஒரு லிகாண்டு. ஸோ 1. அடுத்து என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இது 2 சேர்த்து ஒரு லிகாண்டு. இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. ரைட்டா? இது 2வது லிகாண்டு. அடுத்து 3வது லிகாண்ட் பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இது 2 சேர்ந்து நமக்கு என்னது? 3வது லிகாண்டு. அப்போ மொத்தம் 3 லிகாண்ட் பாண்ட் ஆயிரும். இப்போ ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, D2sp3 இருக்கு. அப்போ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ D2sp3 வந்தாலும் என்னது? ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா D2sp3 அண்ட் ஜியாமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல். ரைட்டா? இது உள்ளே இருக்கக்கூடிய டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால, அதாவது 3D இன்வால்வ் இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம் நம்ம? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிரும் நமக்கு? டயாமேக்னெட்டிக் அப்படின்னு வரும். ரைட்? அதே மாதிரி மியூ வேல்யூ 0 ஆயிரும் டயாமேக்னெட்டிக்காக இருக்கிறதுனால. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுலேயே COF6 கொடுத்துருக்காங்க. ஸோ COF6 3-. அப்போ CO3+ஆக இருக்குது. அப்போ COடைய கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. அப்போ CO3+ அப்படின்னா என்ன இருக்கும்? 3d6 இருக்கும். அண்ட் இப்போ லிகாண்டை பாருங்கள். ஸோ லிகாண்டை பொறுத்த வரைக்கும் F-. இது என்ன ஆகும் நமக்கு? இந்த இடத்துல வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ரைட்டாப்பா? ஸோ ஃப்ளூரின் மட்டும் தான் நான் இதில் வீக் ஆக்ட் ஆகும். வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கும். ரைட்? இப்போ அடுத்து CO3+ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆர்பிட்டால் நமக்கு அப்படியே தான் இருக்க போகுது. 1 2 3 4 5 and 6. ரைட்டா? அண்ட் நீங்கள் எஸ் அகெயின் இங்கே என்னது? P ஆர்பிட்டால், அகெயின் இங்கே என்னது நமக்கு? D ஆர்பிட்டால். ஸோ இது 3D, இது 4s, இது 4p, இது 4d. இப்போ நமக்கு எத்தனை ஃப்ளூரின் வருது பாருங்கள்? மொத்தம் 6 ஃப்ளூரின் வருது. அப்போ எஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ளூரின், அடுத்து என்ன ஆகும்? இந்த எம்டி ஆர்பிட்டால் ஒரு ஃப்ளூரின், அகெயின் இங்கே ஒரு ஃப்ளூரின், அகெயின் இங்கே ஒரு ஃப்ளூரின். மொத்தம் 4 ஆச்சா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இங்கே நம்ம 2 இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? we can add ஃப்ளூரின். ரைட்டா? மொத்தம் எத்தனை ஃப்ளூரின் ஆச்சு நமக்கு? 6 ஆச்சு. ஸோ இந்த ஹைபிரிடைசேஷனை நோட் பண்ணுங்கள். என்ன வருது நமக்கு? sp3d2 வருது. ஸோ இதுவும் ஆக்டாஹெட்ரல் தான். ரைட்டா?
அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன வருது நமக்கு? sp3d2 அண்ட் ஜியாமெட்ரி பொறுத்தவரைக்கும் ஆக்டாஹெட்ரல். ரைட்டா? இந்த ஆக்டாஹெட்ரல் இது எப்படி வருது நமக்கு? அவுட்டர் ஆர்பிட்டாலா வருது. அதாவது டி பின்னாடி இருக்க டி 4D இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிடுவோம். அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால என்ன வந்துடும் நமக்கு? இட் வில் கம்ஸ் paramagnetic and mu that is equal to root of n into n plus 2. அப்போ இங்கே n that is equal to 4. அப்போ mu that is equal to 4.9 போர் மேக்னட்டான். ரைட்டா? ஸோ இதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஆன்சர் தான் வரும். ரைட்? இப்போ இதில் நேச்சர் ஆஃப் பாண்டிங் என்ன பண்ணியாச்சு? விபி தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.